ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அது எப்படி சார் டிவிக்கேன்னு சொல்றது, உனக்கு டிவிக்கேன்னு கேட்குதுன்னா உனக்கு காதில் கோளாறு, நீ ஆளே கோளாறானால தான். அப்போ நீ என்ன பார்க்கணும்னா முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும். இது வரைக்கும் சீமானின் ஆட்டத்தை இன்னும் இனிமேல் பார்ப்பீங்க. இந்த 4 மாதத்தில் ஒட்டுமொத்த பேரும் என் பக்கம் திரும்ப வைப்பேன் பாருங்க அப்படின்னு இருக்காரு. என் கழுவாமுகலாம் வர போறீங்களா என்ன? இல்லை, பண்ட பாத்திரத்தை கேட்குறேன். நீ பிரபாகரனை வைத்து அவர் பேரை வச்சு பிச்சை அடிச்சு பொழத்த கரெக்டா? சிவனுடைய ஆட்டத்தை பார்த்துருக்க? சீமானுடைய ஆட்டத்தை பார்த்தது இல்லை. பார்த்தது இல்லை. அந்த சிவனை பற்றி தான் நீ சொன்ன காம கொடுறன்னு. அப்போ சிவனை காம கொடுறன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஒரு ஆட்டம் ஆட போறேன்னா என்ன ஆட்டம் ஆட போற? தெளிவாக சொல்லு எனக்கு. ஏன்னா உன்னுடைய நோக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது தான் ஆகி போச்சுன்னும் போது இது இல்லாமல் புது டிக்கெட் தான் வந்திருக்கா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன நீங்க அப்ப சமீப காலமா வாட்டர் மெலன் ஸ்டார் அவன் கூட போட்டு போறதுக்கு வேணா செய்யலாம். அப்ப நம்மளும் வாட்டர் மெலன் ஸ்டார் கூட நீ 2 பேரும் ஆளுக்கு ஒரு காம்படிஷன் போட்டு டப் போட்டு காட்டு, யார் அதிகமாக திரும்பி பார்க்குற வச்சிட்டான்னு அப்புறம் பேசி. அதில் வாட்டர் மெலன் தான் ஜெயிப்பாரு. அப்போ அதுலேயும் ஜெயிக்க மாட்டேன் நீ. ஏய், அரசியலையும் ஜெயிக்க மாட்டேற, இந்த பக்கம் ரீல்ஸ் போட்டதுலையும் ஜெயிக்க மாட்டேற, என்னதான் பண்ண போற? ரெட்டோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆரம்பத்தில் என்டர்டைன்மெண்ட்டா? சரி வாங்க. ஒரு சலசலப்பு. திடீர்னு அந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திடீர்னு ஒருத்தரை போய் இறங்கி அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு இதாகுது, கலவரம் மாதிரி ஆகுது. உடனே மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் மேடைக்கு பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கும்போது டிவிகேவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். தளபதின்னு கத்துறாங்க, என் காதில் தலைவிதின்னு விழுது. டிவிகே ஏன்டா டிவிகே இங்கே வரீங்க அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். அணில் குஞ்சுகள் அப்படின்லாம் பேசியிருந்தார். எதனால் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டிவிகேவை தொடர்ந்து ஒரு டார்கெட் பண்ணி நாம் தமிழர் கட்சியினரும் சரி தலைவரும் சரி அடிக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்றது என்ன காரணம்? வீரலட்சுமி ஒரு ஆள் இருக்கு தெரியுமா? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். விஜயலட்சுமி இல்லை சார், நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது. தெரியும். வீரலட்சுமின்னு ஒரு கண்ணாடி போட்டுட்டு அந்த வருவாங்களே, அது அவங்க கூட ஒரு கட்சி கூட வச்சதோ. அவங்க சொன்னாங்க, என் கட்சி கூட இருக்கதாண்டா புலி, உங்கள் இதில் இருக்கிறது பூனடான்னாங்க. அவங்கள்ட்ட சண்டை போட துப்பு இல்லாத ஒரு ஆள், அவங்களுக்கு பதில் சொல்ல உனக்கு வக்கு இல்லை. உனக்கு காதுன்னா லேதுன்னு கேட்குதுனாக்கா உனக்கு காதில் தானே கோளாறு. அது எப்படி சார் டிவிக்கேன்னு சொல்கிறது, உனக்கு டிவிக்கேன்னு கேட்குதுன்னா உனக்கு காதில் கோளாறு, நீ ஆளே கோளாறானால தான். அப்போ நீ என்ன பார்க்கணும்னா முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும். எங்கேயாவது இப்படி பேசி காதம்பட்டிலே சின்ன வயசுல தான் வச்சிட்டாங்களா, அதனால் காது கேட்க மாட்டேங்குதான்றதை இஎன்டிக்கு போனீங்கன்னா டாக்டர் சொல்லிடுவார். செவித்திறன் கேட்கும் திறமை கம்மியாக உள்ளது. தனியாக உங்களுக்கு ஏர்பட்ஸ் மாதிரி ஒன்று வச்சு விடுவாங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒழுங்காக கேட்கும். ஏன்னா உங்களுக்கு எப்போ சரியான சொல்ல அவங்க காதில் கேட்கலையோ காதில் கோளாறுன்னு அர்த்தம். 2வது, தமிழ்நாட்டில் தான் பெண்கள் புளியை முறத்தை வச்சு அடித்து விரட்டின வரலாறுலாம் இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? அது அப்போ ஓடி போன ஒரு புளி இப்போ ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரில. இந்த வாட்டி பெண்கள் விளக்கமாறு, துடப்பம், முறம் எல்லாத்தையும் வச்சு அடித்து விரட்டுவாங்க. 2026 ஆளே இல்லாதனால தாண்டி உனக்கு 8%. இப்போ தளபதி விஜய் வந்துட்டார்ல, உனக்கு பாரு 3% முச்சந்தியான்றது கூடி சீக்கிரம் செரிஞ்சிடும். அப்போது களத்தில் நம்ம எதை பேசணும், யார் எதிரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி முழுக்க தளபதி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறீங்கனாக்கா இப்போ உங்களுடைய நோக்கம் சித்தாந்தம் நீங்கள் யாரோட கூட்டணின்றது அப்பயே விளங்கிருச்சு இல்லையா? அப்போது இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் நீ புத்திமதி சொல்கிற எங்களுக்கு கரெக்டாக. இதில் இனி நான் ஆட போடுற ஆட்டம் வித்தியாசமாக இருக்குனாராமே. இது வரைக்கும் சீமானின் ஆட்டத்தை இனிமேல் பார்ப்பீங்க. இந்த 4 மாதத்தில் ஒட்டுமொத்த பேரும் என் பக்கம் திரும்ப வைப்பேன் பாருங்க அப்படின்னு இருக்காரு. என் கழுவாமுகலாம் வர போறீங்களா என்ன? இல்லை, பண்ட பாத்திரத்தை கேட்குறேன். இல்லை, நான் அவர் ஏதோ டைலாக்லாம் விட்டாராமே, சிவனுடைய ஆட்டத்தை பார்த்துருக்கேன். சீமானுடைய ஆட்டத்தை பார்த்தது இல்லை. அந்த சிவனை பற்றி தான் நீ சொன்ன காம கொடுறன்னு. அப்போ சிவனை காம கொடுறன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஒரு ஆட்டம் ஆட போறேன்னா என்ன ஆட்டம் ஆட போற? தெளிவாக சொல்லு எனக்கு. அது டவுட் இருக்கு சார். நீங்கள் எல்லாராலும் வழங்கப்படக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ கேவலப்படுத்திட்ட. என்னன்னு சொல்லி காம கொடுறேன், பார்வதியை ஊத்தமுண்டன்னு. அப்போ அவரை அப்படி சொல்லிட்டு இப்போ நான் ஆட்டம் ஆட போகிறேன்னு சொன்னாக்கா நீ ஏற்கனவே நித்யானந்தா பற்றி பேசினதே ஞாபகம் வருது. தம்பி, காசு பணம் சேர்த்தெல்லாம் பெரிய விஷயம் இல்லைடா. அந்த காணொலி கேட்டிருக்கீங்க, பூரா வெள்ளைக்கார ஃபிகராக வச்சுருக்காண்டா. அதை தான்டா எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அப்போ உன்னுடைய நோக்கம், உன்னுடைய சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே எதில் இருக்குது? இதில் இருக்குது. 2வது, இவரை சமாளிக்க முடியாதா? அப்படி தானே சொல்லியிருக்காரு. 4 மாதத்தில் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு. ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஒரு என்கொயரிக்கு வர சொன்னால் போலீஸ்காரன் வளசரவாக்கத்துக்கு ஞாபகம் இருக்குங்களா?
ஆமாம், ரீசெண்டாக அவசரமாக விரும்பம் பார்க்க முடியும். அவசர வாக்கம் தான். அதுக்கே வீடியோ போட்டு, தம்பிமார்களே நான் அண்ணன் வரப்போகிறேன், உள்ளே போனால் ஊமை குத்தா குத்துவாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, வாங்க வாங்கன்னு கூவுனது யார்? ஒரு போலீஸ் ஸ்டேஷனை சமாளிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நீங்கள் வந்து ருத்ர தாண்டவம் ஆட போகிறாரா, இவர் இப்படி செய்ய போகிறாரா? இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, தம்பி நான் குட்டி கதை சொல்ல வந்தவன் கிடையாது தம்பி, கட்டுக்கதைகள் சொல்ல வந்தவன் உருட்டுறாள் அப்படிங்களா? ஆமக்கறியில் ஆரம்பித்து பூனைக்கறி வரைக்கும் எல்லா கதையும் சொல்லி முடிச்சாச்சு. காமராஜர் ஆரம்பித்த ஸ்கூலில் அம்பேத்கர் படித்தார்னு சொன்னதுலேருந்து இவர் தான் கொடி கலரை டிசைன் பண்ணினார். அப்படி என்னென்னமோ இலக்கணம் தொல்காப்பியெல்லாம் எழுதுனது நான் தான் சொல்லாமல் அதை ஒன்று தான் விட்டு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இவரை உருட்டக்கூடிய ஒரு ஆள், இப்போ என்ன சொல்கிறது, எந்த தலைவனும் செய்யாத ஒரு முட்டாள்தனம், மிக முட்டாள்தனம்னாக்கா பொது மேடையில் இறங்கி போய் பொது இடத்துல வச்சு ஒருத்தனை அடிக்கிறதுன்றது அது அரசியல் நாகரிகத்துக்கும் பொருந்தாது, தனி மனித ஒழுக்க வாழ்க்கைக்கும் பொருந்தாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. பொழுது நீ எப்படி தலைவன்? நீ பிரபாகரனை வைத்து அவர் பேரை வச்சு பிச்சை அடித்து பொழப்பொழத்த கரெக்டா? இதை நான் சொல்லலை சார், அவரே சொன்னது. ஆமாம், நான் பிச்சை எடுத்து தான் பொழப்பொழைக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ நீ பிச்சை எடுத்து பொழப்பொழைக்கிறதுக்கும் உன்ன மாதிரி சினிமாவில் வந்து வாய்ப்பு இல்லாமல் வந்து டம்மி ஆனதுக்கப்புறம் விஜய் வந்து அரசியலுக்கு வரல. அவர் அரசியலில் வரும்பொழுது இப்போ பீக்கில் இருக்கும்பொழுது வந்திருக்காருன்னும் பொழுது நோக்கம் சிந்தனை தெளிவாக இருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து இந்த நம்ம மீட்பதற்கு நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னும் பொழுது அதற்காக களத்தில் வர நீ வந்து எதிர்த்துனாக்கா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ரொம்ப தெளிவாக என் டார்கெட் திமுகன்னு சொல்லிட்டோம், நான் அடிக்க போகிறது திமுக தான் சொல்லிட்டேன். இப்போ குறுக்க மறுக்க ஓடுறது நீயா யார்? இப்போ அடிபட்டு சின்ன பண்ணமாக போகிறது யார்? அப்போ நீ தான் போக போகிற. அப்போ குறுக்க மறுக்க வராமல் கௌசிக்கு ஓரமாக உட்காந்தேன்னா உங்களுக்கு நல்லது இல்லை. இப்படி தான் கத்திக்கிட்டு இப்படி தான் கூவிட்டு உட்காந்துனாக்கா அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இப்படி வந்து இணையதளத்தில் வந்து பேசுகிறதோ இல்லை வந்து விவாதங்களில் பேசுகிறதோ நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஒரு தலைவரே இன்னொரு கட்சியோட தலைவரையும் இன்னொரு கட்சியையும் வந்து கிண்டல் கேலி பண்ணுறது அப்படின்றது, அப்போ அவங்களோட எதிரியாக வந்து டிவிகேவை ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? தலைவர்னு யாரை சொன்னீங்களா? யாரை? சீமானவர்களை தான் சொன்னேன். சீமானவர்களை தான் சொன்னேன். போங்க. ஏன் சார் தலைவர்னு சொன்னீங்க? அண்ணன்னு சொல்லணுமா? அண்ணன் வெண்ணெய் வாயில் கொஞ்சம் தடவை திண்ணில போடுன்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் தலைவன்னு சொன்னீங்களே, தலைவனுக்கான பண்பு இருக்குதா? நீங்கள் தெருவுக்குள்ளே போனேன்னு வச்சுங்களேன், தெருவுக்கு 4 பேர் குடிச்சத்தில் உட்காந்துருப்பான், அவனை கூட ஒருத்தன் தலைவான்னு கூப்பிடுவான் தெரியுமா? அதனாலலாம் ஒருத்தன் தலைவன் ஆயிட முடியாது. தலைவனுடைய பண்பு இருக்கணும், தலைவனுடைய குணம் இருக்கணும், தலைவனுடைய இங்கே வந்து ஒரு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயம் இருக்கணும், மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கணும், அறிவு சார்ந்து அறம் சார்ந்து பேசக்கூடிய நபனாக இருக்கணும். நீ எல்லாத்துலேயுமே வந்து பெறப்பட்ட தொகை 200 விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டு இருந்துட்டு நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் தலைவன்ற வார்த்தைக்கு தவறான உதாரணத்தை நீங்கள் காட்டுறீங்க, அதனால வேறு விதமாக கேள்வி கேளுங்க. நம்ம சொல்கிறேன் கட்சியோடைய தலைவர்னு சொன்னேன், நான் பொதுவாக தலைவன் சொல்ல. அந்த நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கட்சியை ஒருங்கிணைப்பாளர் அப்படி சொல்லுங்கள். அந்த கட்சியை உங்கள் கட்சி கிடையாது. முதல்ல திமுகவுடைய சின்னம் திமுகவுடைய சின்னம் கிடையாது, இரவல் வாங்கினது அதே தான் நாம் தமிழர், அது உங்கள் கட்சி கிடையாது. இன்னொருத்தர் உருவாக்குறதுக்குள்ள கரையாம் புத்துக்கிட்ட பாம்பு போய் படுத்த கதையாக உள்ளே போய் படுத்துக்கிட்டு புஷு புஷுன்னு சத்தம் போட்டுன்னு அடித்தா என்ன தெரியுமில்ல. அதில் இது தெரியாமல் நீங்கள் வந்து சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு தலைவனான பண்பற்ற ஒரு நபர்னாக்கா அது பெரிய உதாரணத்திற்கு சீமானை காட்டலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னுக்கு ஒரு தலைவனை காட்டணும்னா சீமானை காட்டலாம். நமக்கு அப்படி தான் அதை புரிஞ்சிக்க முடியுமே தவிர, நீ இவ்வளோ கத்தி கூவிக்கிட்டு இருந்திய, கூப்பாடு போட்டியா, உன்னை எதாவது கன்சிடர் பண்ணாங்க டிவிக்கு பண்ணலையே, உனக்கு என்னப்பா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறானுங்க. நீ என்ன பண்ணுற? வாங்கிட்டு எப்படியாவது நம்ம பக்கம் திசை திருப்பலாம், நம்மளை இந்த பக்கம் கூப்பிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நீ எப்படி ஒரு விளம்பர யுக்தியாக அதை பயன்படுத்துகிறாங்க? அப்படிலாம் இல்லை சார். சில பிஸ்கெட் போட்டாலும் குலைக்கும், போடாட்டியும் குலைக்கும். போடலைன்னா வயிறு நினைச்சிச்சுன்னு எடுத்துக்கூடாது, புரியுதுங்களா? திருப்பி குலைச்சிட்டே இருந்தால் ஏன் குலைக்குது? தேவை இருக்குது, அதுக்கு தேவை இருக்கும் போது அது குலைக்க தான் செய்யும். நம்ம தான் அப்போ பிஸ்கெட் போடணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மாறி. இது பிஸ்கெட் சாப்பிட்டே பழகிருச்சு. ஒரு நாய் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டே பழகிருச்சுன்னா அந்த நாய் என்ன பண்ணுனாக்கா, யார் பிஸ்கெட் போடாலும் சாப்பிட்டுக்கிட்டே வாலாட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும். இவன் பிஸ்கெட் போடாட்டி அவங்ககிட்ட போய் நிற்கும், அவன் போடாட்டி இவன்கிட்ட போய் நிற்கும், 2 பேரும் போடாட்டி திருப்பி தனியாக குழச்சி பார்த்துட்டு பிஸ்கெட் வாங்கிறதுக்கான வேலை செய்யும். அது நாயோட குணம். ஆனால் ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஒரு தலைவனுக்கான குணம்னு ஒன்று இருக்குல்ல. நீ என்ன சித்தாந்தத்துக்காக உள்ளே வந்தியோ அந்த சித்தாந்தத்தை மேற்கொண்டு தான் நீ பயணிக்கணுமே தவிர அவங்க பயணிக்கவே இல்லைன்றீங்களா? பயணிச்சா இன்னும் ஏன் அதே முத்திர சந்தில் நிற்கிற? மேலே வந்துருக்கலாம்ல. ஆள் இல்லாதப்போ உனக்கு ஓட்டு போகிறதுக்கு, அந்த பேய்க்கு போகிறதுக்கு இந்த குட்டிச்சாத்தனுக்கு போட்டுக்கலாம், இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போட்டிருப்பாங்க. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அதை இப்போ தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய முகம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை வந்து புறக்கணிக்க போகிறாங்கன்றது உனக்கே தெரிஞ்சு போச்சு. தளபதி விஜய் வருகைக்கு முன்னாடி நம்ம 3% கூட தாண்டாமல் முச்சந்தில் வந்து நிற்க போகிறோன்ற பயம் உணர்வு ஏற்படும் பொழுது, அச்ச உணர்வு காரணமாக அங்கங்கே நீங்கள் வந்து நானும் இருக்கேன்னு குரலை பதிவு பண்ணுறீங்க. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினாப்புல அவரை தான் தூக்கி உன் படத்தை நடிக்க வச்சுருந்தேன்.
இப்போ அவர் ஆடின ஆட்டமே கேவலமாக இருந்துச்சு, இப்போ நீ ஆட போகிறேன்ற இது இன்னும் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நமக்கு தெரில. அப்போது உன் ஆட்டத்தை பார்த்துலாம் நம்ம பயப்படுறதுக்கெலாம் ரெடியாக இல்லைல்ல சார், புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ பேர் ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம பொழுது நீ ஒன்றும் அப்படி ஆடி எல்லாத்தையும் மயக்கிற சில்க் சுமிதாவும் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு டான்ஸ் ஆடுறத பற்றி பேசலை, அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆட போகிறேன், நீ அவர் என்ன கதகளி கற்றுக்கிட்டு ஆட போகிறேன் இல்லை வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு ஆட போகிறேன்னு சொல்லலை. அவர் அரசியலில் என்னுடைய ஆட்டத்தை பாருங்கள், அரசியலில் நான் வைக்க போகிற வியூகங்களை பாருங்கள்னு அர்த்தம். உடனே நீங்கள் அரசியலில் வந்து டான்ஸ் ஆட போகிறாருன்னு எடுத்துப்பீங்க. ஆடுவாங்க சார், ஏற்கனவே காவலி மாடெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடி இருக்காங்க திமுக வேற, புரியுதுங்களா? அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதை விடுங்க. இது வேற. இது என்ன பெங்களூர் யூனிவர்சிட்டியா? என்ன கேட்குறேன் சார், அங்கேயும் நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு. டேய் என்ன ஆட்டம் ஆடுவாராம் இப்போ புதுசா? வியூகங்களை பாருங்க. எனக்கு வந்து வியூகங்கள்லாம் தேவையில்லை, நானே வியூகங்கள் அமைச்சு என்னுடைய அரசியல் அணுகுமுறையால எல்லாரையும் நான் கவனிக்க வைப்பேன், இந்த 4 மாதத்துல பாருங்க அப்படின்னு இருக்கேன். குரங்கு ரோட்ல குட்டிக்காரனை மூட்டை கூட கூட்டம் கவனிக்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பொழுதுபோக்கு கட்சி ஆரம்பிச்சிருங்க கேட்டுங்களா? நீ பொழுதுபோக்கு கட்சி ஆரம்பித்து அதை வச்சு திரள் நிதி, அதுக்கப்புறமேட்டு பிச்சை எடுத்தான் பொழைக்கிறேன்னு சொல்லிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிற ஆள், நீ என்ன செஞ்சாலும் உன்னை திரும்பி தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை, உன்னை யார் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொன்னால் பார்ப்பாங்க. அது அப்புறம் ரொம்ப நல்லா பாருங்கள், இன்னொரு பாட்டு பாருங்களேன். என் பாட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு 4 மணிக்கு தான் பஸ்ஸு, அதனால ஒரு பாட்டு பாடுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எனக்கு டைம் பாஸ் ஆகலை, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லி உசி பேத்தி விட்டு பேச வைப்பாங்களே தவிர உன்னை தலைவனாக இந்த சமூகம் பார்க்காது. அந்த இடத்துல நீ இல்லை, அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்க, எப்போவோ தோத்துட்டீங்க. என்றைக்கு நீ எந்த கட்சியாக இருந்துக்க, நீ என்ன கோட்பாடாக இருக்க, எந்த மதத்தை பின்பற்றிக்க, ஆனால் பிற மதத்தை இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சினாலே அன்னைக்கே உன்னுடைய பண்பு உடஞ்சி போச்சு. நீ முதல் கோணல் முற்றிலும் கோணல் நீ அன்னைக்கே தவறு எடுத்துட்ட. ரெண்டாவது, பெரியார் வந்து அன்றைக்கி உனக்கு அவ்வளோ உயர்ந்த மனிதராக தெரிந்தார், இன்றைக்கி பெரியாரே ஒரு மண்ணு தான் பேசுகிறேன். அப்போ அது ரெண்டாவது தவறு. மூணாவது, இருக்கக்கூடிய மதங்களுக்கு உள்ளே வந்து பிரிவினவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சை பேசுகிறதுல உனக்கும் இப்போ ரவீந்திர துரைசாமி ஒரு பேட்டில் உட்கார்ந்தாருன்னா சாதியை பற்றி பேசாமல் ஒரு பேட்டியே போகாது. இவர் பொது மேடைகள் ஏறி அதான் செய்கிறார். அவர் அரசியல் விமர்சகர், செய்யலாம். நீ ஒரு கட்சியின் தலைவனாக இருந்துட்டு நீ சாதி பிரிவினை பேசுகிறதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது உன்னை எந்த அடிப்படையில் உன்னை தலைவனாக ஏற்றுக்கிறது சொல்லு? தமிழ் தேசியோன்னு வாயில் பேசுகிறியே தவிர என்ன பெருசாக தமிழ் தேசத்தில் உட்காந்து இங்கே கழட்டிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே போராடினது பிரபாகரன் அவர்கள், நீ போராடல. அந்த பேரை வச்சுட்டு இங்கே பிச்சை எடுக்கிற நீ தான் சொல்லியிருக்கிற. நீ பிச்சை எடுக்கிறதுக்கு அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் என்ன பெரிய புரட்சி ஏற்படுத்திட்ட? இந்த ஒரு காணொலி இருக்குது, போட்டு காட்டுமா? ஒரு நாளைக்கு 62,000 சரக்கு மட்டும் குடிச்சாருன்றதெல்லாம் நம்ம அவங்களுடைய தொண்டர்களே சொல்கிறாங்க. நம்மளுது உங்கள்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்குது? நீ தமிழ் மொழி தமிழ் மக்கள்னு பேசுகிறிய, நீ கைத்தறி அடையா போடுற சொல்லு? என் மக்களை வாழ வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இங்கே நெய்யக்கூடிய வேஷ்டி சட்டை கதராடையை தான் போடுறியா? நீ போடுற பிராண்டெல்லாம் என்ன பிராண்டு? நீ எதுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற? நீ வாழ்ந்து காட்டணும்ல. அப்படி நம்மாழ்வார் வாழ்ந்தார்ல, அவர் என்ன கொள்கை கோட்பாடு எடுத்தார் அதன்படி வாழ்ந்தார்ல. அப்துல் கலாம் வாழ்ந்தார்ல, எளிமையாக இன்றைக்கும் வாழ்ந்தார். காமராஜர் அந்த காலத்தில் வாழ்ந்தார்னா இன்றைக்கி அப்துல் கலாம் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். நீ அப்படி வாழ்றியா? அடிடா ஷூவு போட்டாக்கா நீ எல்லாமே பார்த்தினா ஆலன் சோலி எல்லாமே பார்த்துருவோம். சோழியை முடிக்கிறதுக்கு நல்லா நீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கே தெரியாமல் தான் நீ ஆலன் சோலாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு பொழுது நீ முதல்ல எந்த சித்தாந்தத்தின் வெளியில் பயணிக்கிறியோ அதன்படி நீ வாழ்ந்து காட்டலை. உன் வீட்டுக்கு மாதம் 3 லட்ச ரூபா வாடகைன்றாங்க, நீ பிச்சை எடுக்கிறேன் பொழைக்கலன்ற. மாதம் இந்த காசு எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறா? எப்படி வந்துச்சு உனக்கு? சொல்லுங்கள். அதுக்கு மேலே பதில் சொல்லுங்களேன். உனக்கு சாப்பாட்டுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, பிள்ளைங்களுக்கு, உன்னுடைய செக்யூரிட்டி பவுன்சர்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கல, அதுக்கு காசு கொடுக்கறதுக்குலாம் எங்கேருந்து உனக்கு காசு வருது? யார் கொடுத்தா? ஒரு சாமானியம் வந்து நீ தமிழ் தேசம் பேசுகிறத நம்பி அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை வச்சு நீ சொகுசான வாழ்க்கை வாழ்றே தவிர, சார் ஒரு தலைவன் இவ்வளவு சொகுசான ஒரு வாழ்க்கையே வாழ முடியுமா? ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகாமல், எந்த தொழிலும் செய்யாமல், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்று நீ பெரிய டானு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், அதுவும் கிடையாது. ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருந்ததுன்னா அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் எப்படி உன்னால் மாதம் சராசரியாக 5 லட்ச ரூபாலேருந்து இப்போ 6 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுக்குறா உனக்கு? அப்போ தீம் பார்ட்னர்னு சொல்லி உன்னை ஏற்கனவே பிஜேபி சொன்னது கரெக்டாக போச்சா? நீ எங்கேருந்து உனக்கு இந்த திரள் நிதி வருதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது நீ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு மேடை ஏறிட்டு சலம்பிக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தனாக்கா உன்னை அதுக்காகலாம் வந்து உன்னை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கலாம் சொல்லலை. குரலை வித்த காமிச்சா பார்க்க. அப்படி என்ன ஒரு கோபம்? அந்த மேடையில் இருந்து கீழே இறங்கி ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கான கோபம் இப்போ ஏதோ ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதான அவன் தான் திருப்பி அடிக்க மாட்டான். நீ ஆள் இல்லாத பொட்டல் காட்டில் கம்பு சுற்றலாம் வல்லவர். எங்கள் அடிக்கிறவன்ட்ட போய் நின்று அடிச்சிருப்பா பண்ணி ஒச்சேடி அடித்தான்னு வச்சுங்களேன்,
பொல பொல பொலன்னு ஆயிரும். அவர் காராத்தில் பிளாக் பெல்ட்லாம் வச்சு ஆரஞ்சு பெல்ட்டு ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. எல்லாம் ஒல்லி ஒல்லி. நான் தான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், அப்படியே படப்படன்னு அடிச்சிருவேன். 1000 தானே அடிப்பாரான் தெரியுமா உங்களுக்கு? 1000 வாட்டி தம்பிள்ஸ் ஒரே வாட்டிக்கு நான் ஸ்டிச்சா அப்படியே. கேட்டிங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். என்ன தோணுச்சு? இப்போ இதெல்லாம் இப்படிலாம் பேசினா திரும்பி பார்க்க சொல்லுமா சொல்லாதா? தப்பிச்சு வந்தாச்சா என்னன்னு ஒன்றும் புரியலையே, யோசிக்க தான் சொல்லும். அப்போ திரும்பி பார்க்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது சார். ஜிபி முத்துன்னு ஒரு ஆள் திரும்பி பார்க்க வச்சா தெரியுமா? அப்போ ஜிபி முத்தோட போட்டி போட போகிற அடுத்த மாதத்துலேருந்து, அதானே? இல்லை ஏங்க இங்கே வாங்க பெரிய ஆளாயிட்டாங்க. கூமாப்பட்டி கூட போட்டி போட போறியா, இல்லை ஜிபி முத்து கூட போட்டி போட போறியா? யார் கூட உன் காம்படிஷன் சொல்லு பார்ப்போம். ஏன்னா உன்னுடைய நோக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது தான் ஆகி போச்சுன்னும் போது, இது இல்லாமல் புது டிக்கெட் தான் வந்திருக்கா. இப்போ வாட்டர்மெலன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன நீங்க கேட்டீங்க. அப்ப சமீப காலமா வாட்டர்மெலன் ஸ்டார் அவன் கூட போட்டு போறதுக்கு வேணா செய்யலாம். அப்ப நம்மளும் என்ன இது என்ன பழம் சார் இது? கஜினி இல்ல என்ன பழம் வாயில வைக்கிறது? தர்பூசணி. இவர் என்ன பழத்தை வைக்க போறான்னு தெரியல. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பழத்துல வாயில வச்சுட்டு ஏதோ ஒரு குரல் வித்த காட்ட போற. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. காட்டு, உனக்கு என்ன பாவம் இருப்ப காட்டு, நாங்களும் பாக்குறோம். ஆனா நாங்க திரும்பி பார்ப்போம். பார்த்ததுனால தலைவன் நினைச்சுக்காத, புரியுதா? அவ்வளவுதான். இல்லை டிவிக்கே, ஏன்னா இப்போ நம்ம கடந்த இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம். அப்போ கூட வந்து டிவிக்கேலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எதுவுமே அவங்கள வந்து இவங்களை வந்து இது பண்ணுறதும் இல்லை. ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக எப்பவுமே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான். யாருக்கு? சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. விஜய் அவர்களே நேரடியாக வந்து இது அறிக்கையெல்லாம் கூட கொடுக்கல. ஆனாலும் திமுகவையும் இவர் எதிர்த்து பேசுகிறாரு சீமான் அவர்கள். டிவிகேவையும் பேசுகிறாரு. இது எப்படி எடுத்துக்கணும்? குறுக்க வராதிங்க அப்படின்றாரு. அணில் குஞ்சுகள் குறுக்கில் வராதிங்கன்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க சார், நாங்கள் அணில் புள்ள நீ என்ன புள்ளன்னு கேட்டாங்க, நீ பதில் சொல்லிட்டு போ, புரியுதா? அவ்வளோதான். நீங்கள் இவர் குறுக்க மறுக்க வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 90 வாட்டி டிவிக்கு எதிர்த்தா 91வது வாட்டி திமுக எதிர்ப்பாப்புல இவர். அவங்க தம்பிங்க இருக்காங்கல்ல, இவருக்கு எத்தனை அப்பன் எத்தனை அண்ணன் எத்தனை தம்பினா நமக்கு தெரியாது. அவர் தான் சொல்லுவார். எல்லாத்தையும் அப்பன்னுவார், எல்லாத்தையும் தம்பின்னுவார், எல்லாத்தையும் இதுன்னுவார். ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் இவர் தான் அண்ணன்வார். அண்ணன் என்ன சொல்கிறேன் கேள அப்படின்வார். டே நீ அண்ணனா இல்லை நான் தான் முடிவு பண்ணும். நீ அண்ணனா மாமனா மச்சானான்றதை நான் தான் முடிவு பண்ணுமே தவிர நீயாவே எல்லாத்துக்கும் அண்ணன் ஏன் சொல்கிறேன்னு ஒரு கேள்விங்க இருக்குல்ல, இருக்கா இல்லையா சார்? அப்போ நீ மூலம் அதை தவிர்த்துக்காது, ரொம்ப நல்லது. அப்போது இவர் சொல்கிறதுக்காக வந்து யார் அண்ணன் சொல்கிறதுல இது இருக்குது. இப்போ எடப்பாடியாக இருந்தால் சித்தப்பா, எடப்பாடினா சித்தப்பா, திமுக வந்து பங்காளி அவங்கெல்லாம் வந்து பங்காளி முறைகளில் வந்துடுவாங்க. பிஜேபி வந்து டீம் பார்ட்னர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அக்கா தமிழிசை கூட இப்போ பேசினா நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது தளபதி வந்து விஜய் அவர்கள் வந்து தம்பி விஜய் அந்த மாதிரி தம்பி உடையான் படைக்க. அப்புறம் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன், கமலஹாசன் அண்ணன் கமலஹாசன் எங்கள் ஊருக்காரர். விஜயகாந்த் கெண்டகால் மயிருக்கு வர மாட்டான். ரஜினிகாந்த் இன்னும் கேவலமாக பேச. ஐயா ரஜினிகாந்த் எப்போ இருந்து? அது எப்போ கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார், அடுத்த நாள் அதுலேருந்து மரியாதை வந்துடுச்சு. ஆமாம், அப்போவே முதல் அறிக்கை அவர் தான் கொடுத்தாரு. இதைத்தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் வேணான்னு சொன்னது இப்போ கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லாரன்ஸ் கேட்டாப்புல தெரியுமா, நீ மட்டும் தான் தமிழ் தாய் மூத்த பிள்ளை, நாங்கள் வெள்ளைக்காரன் கடை பிறந்தான் போட வேலையை பார்த்தேன்னு சொன்னார்ல. அங்கெல்லாம் பேசுறது கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்களேன். நீ முதல்ல எனக்கு இவ்வளோலாம் நம்ம விட்ட பற்றி பேசுறது வேஸ்ட்டு. போய் வீரலட்சுமி பேர் சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம். இல்லைன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கூட நீ 2 பேரும் ஆளுக்கு ஒரு காம்படிஷன் போட்டு டப் போட்டு காட்டு, யார் அதிகமாக திரும்பி பார்க்குற வச்சிட்டான்னு அப்புறம் பேசி. அதில் வாட்டர்மெலன் தான் ஜெயிப்பார். அப்போ அதுலேயும் ஜெயிக்க மாட்டேன் நீ. அரசியலையும் ஜெயிக்க மாட்டேற, இந்த பக்கம் ரீல்ஸ் போட்டதுலையும் ஜெயிக்க மாட்டேற. என்னதான் பண்ண போற? என்ன பண்ணுவோம் கடைசியாக உட்காந்து? வாட்டர்மெலன் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கு, இது ஒன்று மட்டும் கிடையாது, நிறைய திறமைகள் இருக்கு அவர்கிட்ட. அப்போ அதுக்கும் எதுக்குமே வந்து வர மாட்டியா? அப்ப அதுக்கு நீ சரிபட்டு வர நீங்க தவறா புரிஞ்சுக்கீங்க. இந்த திறமைகள் சொன்ன இவர்கிட்ட திறமைகள்லாம் வாட்டர்மெலன் சார் இருக்குமான்லாம் தெரியாது. அது கரெக்ட். இப்போ ஆனால் வருண் அவர்களா திருச்சியிலேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே தான் தெரியும். இனிமேட்டு பாருங்கள் காலகட்டம். அண்ணனுக்கு வந்து அண்ணன் இல்லை, அவன் தம்பி அங்கே உண்மையாலுமே காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆப்பு தரமாக இருக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.